ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொட்டீன் தான். அப்படியே ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது. எண்டு வரைக்கும் விடாமல் பாருங்கள். அதை ரிவ்யூ வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். காலையில் ஒரு 5:15 எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கோலம் போடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளியிலேருந்து வர்றவங்க வீட்டை பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் வாசலில் கோலம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி சாதம், வெண்டைக்காய் ஃப்ரை, அப்படியே அப்பளம் வறுத்து, தயிர் பச்சடி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சதில் நான் வந்து பட்டாணி சாதம் செய்தேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு பட்டாணி போட்டு நல்லா விரைய விட்டுட்டு அரிசி, அந்த தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா சாப்பாடு வெந்ததும் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கியாச்சு. பட்டாணி சாதம் ரெடி. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு வெண்டைக்காய் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு தயிர் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்பளம் தான். அந்த அப்பளம் எப்படி வெட்டினேன்னா, ஒரு அப்பளத்தை நல்லா சதுரமாக முக்கோணம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா பெரிய பெரிய அப்பளமாக வறுத்தனா நேராகும்னு சொல்லிவிட்டு இப்படி கட் பண்ணி அப்பளம் வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணேன். பாப்பாவுக்கு தானே பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக போட்டு கொடுத்தோன்னா அதில் கவரெல்லாம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கணும். இதுனா குட்டி டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் போல் வெட்டி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அழகாக எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காலையில் பாப்பா ஸ்கூலுக்கெலாம் கிளப்பி விட்டாச்சு. இப்போ அந்த வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். இது வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வந்து எதுக்கு போட்டேன்னா, சரி எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வீடியோ சும்மா ஷார்ட்ஸ்காண்டி தான் போட்டேன். ஆனால் இது நல்லாவே இல்லை. யூஸ் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி நைட் டைமு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அதில் இருக்க எனாமல் ரெட் கலரில் அப்படியே அந்த பேனில் உள்ளது எல்லாம் அந்த ரெட் கலர் எல்லாம் வெங்காயத்தில் வருது. ரொம்ப ஒஸ்ட்டு. சும்மா வேணால் வச்சுக்கலாம். ஷோகேஸ்க்கு வேணால் இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மித்தபடி சமையலுக்கு வந்து இது யூஸே ஆகாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த கலரில் இப்படி கலராக ஃபேன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. அந்த கலராக இருக்கதை வாங்காதீங்க. ஏன்னா அதில் இருக்க கலர் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து கலந்துரும்.